தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. மூவொரு இறைவன் பெருவிழா. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தம திருத்துவ பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களோடு கூட ஆசிரியரை உங்கள் ஒவ்வொருவரோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்கள் பல கடவுள் வழிபாட்டு முறைகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். படைப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் என்று சொல்லி, ஆனால் நாமோ ஒரே கடவுளை வழிபடுகின்ற மக்களாக இருக்கின்றோம். உண்மை கடவுளை வழிபடுவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் நம்முடைய விசுவாச சத்தியமாக நாம் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லி. ஆம் அன்பு சகோதரமே, நம் கடவுள் காப்பவராக, நம்மை வழிநடத்துபவராக, நம்மோடு இருந்து நம்முடன் நடப்பவராக இருக்கின்றார். அதைத்தான் இயேசுவின் வழியாய் சொல்லுகின்ற பொழுது, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லவர். அதற்கு முன்னால் வருகின்ற வசனம் மத்தேயு நற்செய்தி 28:19 தந்தை மகன் தூய ஆவியின் பிரசன்னத்தின் வழியாக என்று சொல்லுகிறார். மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் நம்மிலே நிறைந்து இருக்கின்றது. நாம் சின்ன குறிப்பிடத்தில் படித்திருப்போம். எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எத்தனை ஆட்களாக இருக்கின்றார்? 3 ஆட்களாக இருக்கின்றார். எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்க முடியும்? யாதொரு வேறுபாடும் இல்லாமல் ஒரே அன்புறவும், ஒரே ஞானமும், ஒரே வல்லமையும், ஒரே கடவுள் தன்மை இருப்பதினால் அவர்கள் ஆழ்தன்மையில் வேறுபட்டு இருந்தாலும் ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த விசுவாச சத்தியத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம். அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூவர்களுடைய விழாவின் வழியாக அதை நாம் வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கின்றோம். நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விழாவும் ஏதாவது ஒரு செயலை, ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கும். இயேசுவின் பிறப்பு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக, உயிர்ப்பு இயேசு இறந்து உயிர்ப்பு மீட்பின் பெருவிழாவாக, மற்றும் இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழா இயேசு உலகமிட்டு விண்ணகம் சென்றதை அடிப்படையாக கொண்டு தூய ஆவியின் பெருவிழா பரிசுத்த ஆவி புறாவரில் இறங்கி வந்த நிகழ்வு, இப்படி அனைத்தும் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாக்களாக இருக்கும். ஆனால் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த மூவர்களுடைய விழா நிகழ்வை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக இறை வெளிப்பாட்டை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய இமெயில் கொண்டோ இல்லை ஜிமெயில் கொண்டோ நாம் அறிந்து கொள்ள முடியாது, நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மனிதன் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும், அனைத்தையும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும், தன் சிறு மூலையிலே அனைத்தையும் அடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். அதற்காக விளைந்து கொண்டிருக்கின்றான். படிப்பறிவின் வழியாக, பட்டறிவின் வழியாக, அனுபவ அறிவின் வழியாக, சொல்லறிவின் வழியாக இதை பெற்றுக்கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கின்றான். இதே அவனுடைய சிறு அறிவுக்குள் கடவுளையும் முடக்கிவிட அவன் முயற்சிக்கின்றான். அது முடியாமல் போகின்றது. ஆகவே இந்த விழா இறைவனுடைய வெளிப்பாட்டின் விழாவாக இருக்கின்றது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? விவிலியத்தின் அடிப்படையில் இறைமகன் இயேசு தந்தையையும் தூய ஆவியும் வெளிப்படுத்தி தூய ஆவியின் வழியாக தந்தையும் இயேசுவையும் அறிந்து கொள்கின்ற ஒரு ஒப்பற்ற ஒரு வெளிப்பாட்டை கொண்டார். ஆகவே இதற்கு ஜிமெயிலோ அல்லது இமெயிலோ பத்தாது. மாறாக நமக்கு தேவையானது நீமெயில். கடவுளுக்கு முன்னால் முழந்தால் வடியிட்டு கரங்களையும் உள்ளத்தையும் விரித்து ஆண்டவர் கரங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது, இறை பிரசன்னத்திலே நம்மை முழுதுமாக உட்படுத்துகின்ற பொழுது இறைவன் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். யோவான் புத்தகம் 14 கடவுள் சொல்வது போல, நாங்கள் வந்து அவரிலே குடிகொள்வோம், எங்களை வெளிப்படுத்துவோம் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். இறை வெளிப்பாட்டின் வழியாக மட்டுமே இறை பிரசன்னத்தை, மூவர் கடவுளுடைய அனுபவத்தை நம்மால் பெற முடியும். ஆகவே மத்தேயு நற்செய்தி 11:27 நாம் படிக்கின்ற பொழுது 26, 27 வசனங்களிலே தந்தை மகனை பற்றி இயேசு பேசுகின்ற பொழுது, தந்தை யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும், மகன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும்.
ஆக இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. இந்த வெளிப்பாடு நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது யார்? தூய ஆவி. எனவேதான் இந்த விழா தூய ஆவியின் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்கின்றார், தூய ஆவி உங்களில் வருகின்ற பொழுது அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை நடத்துவார், அனைத்து உண்மைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்று சொல்கின்றார். ஆக தூய ஆவியானவர் தான் நம்மை இறை அனுபவத்திற்குள் இட்டு செல்பவர், இறை வெளிப்பாட்டை நமக்கு காண்பிப்பவர். எனவேதான் இந்த விழா தூய ஆவின் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. எப்போது இருந்தென்றால் ஏறக்குறைய 1334 ஆண்டிலிருந்து அப்போதைய திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 22ஆம் யோவான் இந்த அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்தார். அன்றிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த விழா அவனோடு ஒன்றித்திருக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தந்தையாகி இறைவன் உருவமற்ற கடவுள் உருவமாக மகனுடைய உருவலை தன் சாயலிலே மனிதனை உருவாக்குகின்றார். அவனின் ஆசியிலே உயிர் மூச்சை ஊதி ஆவியை கொடுத்து அவனை உயிருள்ளவனாக மாற்றுகின்றார். ஆக தந்தை, மகன், தூய் ஆவி மூவர் கடவுளுடைய பிரசனம் மனிதன் தோன்றுவதற்கானமாக அமைந்திருக்கின்றது. அதேபோல்தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது புதுமுக அருட்சாதனம் என்கின்ற திருமுழுக்கு அருட்சாதனம் வழியாக தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உன்னை கழுவு என்று சொல்லி ஜென்ம பாவத்திலிருந்து அந்த மனிதனை மீட்டெடுத்து அருள் வாழ்விலே திருச்சபையின் அங்கமாக, திருக்கூட்டத்திலும் அங்கமாக மாற்றுவது இந்த மூவர்களுடைய பிரசன்னம். இப்படி அதே போல ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் என்று சொல்லி குருவோ ஆயரோ திருநிலைப்படுத்தப்பட்டவர்களோ சொல்லுகின்ற பொழுது மூவர்களுடைய பிரசன்னத்திலேயே நாம் அருள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு அருட்சாதனின் பொழுதும் இதே வாய்ப்பாடு தான் பயன்படுத்தப்படுகின்றது. தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் உன் பாவங்களை மன்னிக்க என்று சொல்லி குருவான வழியாக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை மீண்டும் அருள் வாழ்விலே அடியெடுத்து வைக்க செல்கின்றார். நம்முடைய இறுதி மணித்துளி வரைக்கும், நம்முடைய இறுதி அருட்சாதனை பெறும் வரைக்கும் இந்த மூவர்களுடைய பிரசனம் நம் வாழ்விலே அங்கம் வகித்து இருக்கின்றது. எல்லா ஜபங்களுடைய தொடக்கமும் முடிவுமாக இந்த மூவர்களுடைய பெயரே அமைந்திருக்கின்றது. ஜபத்திற்கெல்லாம் உச்ச ஜபமாக இருக்கின்ற கல்வாரி வழி இந்த மூவர்களுடைய பெயரிலே துவங்கி இறை அருளோடு நாம் ஆசீரோடு துவங்கி, அதே போல அந்த கல்வாரி வழி இறை ஆசீரோடு நிறைவு பெற்று நம்மை ஆசி பெற்ற மக்களாய் வாழ நமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்றது. ஆக நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கு பயன்படக்கூடிய, நம்மோடு பயணிக்கின்ற ஒரு பிரசன்னமாய் இந்த மூவர்களுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கின்றது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் தந்தை, மகன், தூய் ஆவின் துணையோடு ஜெபிக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும். இந்த மூவர்களுடைய பிரசன்னம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவரிடம் காணப்பட்ட அந்த அன்பு உறவு, ஒருமைப்பாடு, தனித்தன்மை. ஆக இந்த அன்பு உறவு ஒருவர் ஒருவரிலே இருக்கின்ற, நிலைத்திருக்கின்ற, லயத்திருக்கின்ற அந்த அன்பு உறவு, முக்கோண வடிவிலே இருக்கின்ற அந்த மூவொரு கடவுளுடைய அன்பு உறவிலே அவர்கள் ஒருவர் ஒருவரிலே மகிழ்ந்திருந்ததை போல, ஒருவர் ஒருவரிலே தன்னை விட்டு கொடுத்ததை போல, ஒருவர் ஒருவரிலே தன் மகிழ்ச்சியை மகிமையை கண்டு கொண்டதை போல நாமும் ஒருவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டு குடும்ப உறவிலே இந்த ஒற்றுமை பண்பினை, அன்பு உறவிலே நிலைத்திருக்கின்ற பண்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குணத்தை இந்த மூவர் கடவுள் விழா நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒருமைப்பாட்டிலே அந்த மூவர் கடவுள் பிரசன்னம் ஒரே கடவுளாய் 3 ஆட்களாக செயல்பட்டாலும் அவர்கள் ஒருவர் ஒருவரிலே இணைந்து இருந்தார்கள். எனவேதான் இயேசு தந்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுவார். தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பதை போல என்று சொல்லுவார். தந்தையிடமிருந்து புறப்படுகிற தூய ஆவி என் வழியாய் கடந்து வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்லி மூவொரு கடவுளும் தந்தை, மகன், தூய ஒருவரை ஒன்றித்து இணைந்து செயல்படுகின்ற அந்த மனப்பான்மை வெளிப்படுத்துகிறாகவே நம்முடைய குடும்ப உறவிலும் நாம் தலை தோங்க வேண்டுமெனில் நம்மிடம் இருக்க வேண்டியது இந்த ஒற்றுமை, ஒருமை பண்பு என்கின்ற இந்த குணம். அன்பு உறவிலே ஒரே ஒரு சிந்தனையிலே வளர்ந்தோங்குகின்ற மனப்பான்மை பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவதாக தனித்துவம்.
தந்தை, மகன், தூயாவி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்காங்க. ஆனால் 3 ஆட்களும் அவர்களுடைய பணியை செய்கிற பொழுது ஒருவரை அங்கீகரிப்பது, ஒருவரை ஏற்றுக்கொள்வது, இருக்கின்ற நன்மைகளை காண்பது அவர்களிடமிருந்து தனித்தன்மை. அதே போல ஒருவருடைய எண்ணத்தை மற்றவரை திணிக்காது இருப்பது. தந்தை இந்த உலகின் அன்பு செய்தார், அதற்காக தன் ஒரே மகனை கொடுத்தார். அந்த மகன் இந்த உலகிற்கு வந்து எதற்காக? இந்த உலகை மீட்டுக் கொள்வதற்காக. அப்படி மீட்டுக்கொண்ட இயேசு தூய ஆவியின் வழியாக தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்காக. ஆக காத்தல், படைத்தலும், காத்தலும், மீட்டலும், வழிநடத்தலும் என்றுள்ள இவருடைய ஆழ்தன்மையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவரை அங்கீகரிக்கின்றார்கள். இதைத்தான் இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது தந்தை மகனை அங்கீகரிக்கின்றார். இவரின் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தை மகனிலே ஆர்ப்பரித்து அங்கீகரிக்கின்றார். அவரிலே மகிழ்ச்சி கொள்கின்றார். தனித்தன்மையை அவர் வெளிப்படுத்தி காண்றார். இவரின் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி இவருடைய தனித்தன்மை அங்கு வெளிப்படுத்தி காண்றார். அதே போல இயேசும் தந்தையில் மகிழ்ச்சி அடைகின்றார். எப்படி? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எனக்கு உணவு என்று சொல்லி தந்தையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மகனாக, அவருடைய தனித்துவத்தை ஏற்றுக்கொள்கின்ற மகனாக, அந்த கல்வாரி பழைய பாடுகளுக்கு முன்னால் அந்த கெத்செமனே, தந்தையே என் சித்தம் அல்ல உன் சித்தம் நிறைவேற்ற, உன்னை நான் மகிமைப்படுத்த வந்தேன், உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி தந்தையுடைய தனித்தன்மையை அங்கே வெளிப்படுத்துவராக இருக்கின்றார். அதே போல தூய ஆவியானவருடைய தனித்தன்மையை இயேசு வெளிப்படுத்துகிறார். தூய ஆவி வருகின்ற பொழுது அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பார், அனைத்தையும் நினைவுபடுத்துவார், உங்களை திடப்படுத்துவார் என்று சொல்லி தூய ஆவியின் தனித்தன்மையை அங்கீகரித்து அதை அங்கே சொல்லி காட்டாக. ஆகவே அன்பு சகோதரமே, மூவர் கடவுளுடைய வெளிப்பாடு திருவிழா என்பது ஒரு இறை வெளிப்பாடு. இது ஒரு மறைபொருள். அதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலை அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அந்த விழா நமக்கு கொடுக்கின்ற 2 ஆய்த்தல்கள். ஒன்று ஒருமைப்பாடு. நாம் குடும்ப அளவிலும் நம் உடல் அளவிலும் உள்ளம் ஆன்மை என்கிற நிலையிலும் ஒருவரிலே இணைந்து வாழ்கின்ற, ஒருவரை இணைப்பிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கும். 2வதாக தனித்தன்மை. ஒருவரை அங்கீகரிக்கின்ற, ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற, பிறரை மகிமைப்படுத்துகின்ற, பிறரை மதிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியும் இந்த விழா நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இத்தகைய அருளுக்காக இந்த மூவர் கடவுளுடைய விழாவில் ஜெபிப்போம். தூய தம திருத்துவமே, உம்மில் விளங்கி அதே ஒற்றுமையும் அமைதியும் எங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் குடும்பத்திலும் தங்கிட அருள் தருவீராக. மூவர் கடவுளுடைய அருள் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமேன். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முதல் தலைவா சரணம். அடியேனும் பதம் சரணடைந்தேன், படைப்பின் சிகரமாய் என்னை மாற்றி பதரான என் நிலையை உயரச் செய்தார், பதரான என் நிலையை உயரச் செய்தார். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் முன்னாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்வே.